எயிட் போர்ட் சினிமாவில் எந்த அப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதில் வழக்கம் போல் வந்து கமருதீனுக்கும் திவாகருக்கும் வந்து முட்டிக்கிச்சு. ஸோ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து விஜய் பார்வதிக்கு வந்து ஏன் கொடுக்கல சுபிக்ஷா அப்படின்ற ஒரு சண்டையில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேரும் வந்து முதுகில் குத்துறாரு விஜய் பார்வதிக்கு வந்து திவாகர் முதுகு குத்துறாரு அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆரம்பித்து இந்த ஆள் இப்படி தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கமருதீன் அண்ட் கானாவினத்துள்ள வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு சண்டையாக இப்போ லாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறது வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை வந்து திரும்ப ஒரு பாயிண்ட் வச்சு அவர் குத்திட்டே இருக்கார். இந்த மாதிரி வெளியே வந்து ஒரு பொண்ணை வந்து டேட்டிங் கூட்டிகிட்டு போய் ஏமாற்றிட்டு அந்த பொண்ணையே வந்து நீ அழிச்சிட்ட, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, நீ வந்து டேட் பண்ணி ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பயங்கரமாக கோவம் ஆயிடுச்சு. அது ஏன் இஷ்டம், நான் வந்து என் லவ் ஸ்டோரியை பற்றி நீ யார் கேட்குறதுக்கு, என்னை பற்றி பேசுறதுக்கு நீ யாரியா அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக வந்து பேச, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, எனக்கு என் பேக்ரவுண்டெலாம் உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல திவாகர். அதுக்கப்புறம் என்ன பேக்ரவுண்ட் நீ, என்ன ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் வந்து என்ன பேக்ரவுண்டு, என்ன தனியாக நடந்து போனால் என்ன ஏதாவது பண்ணிடுவியா நீ, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஓவராக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா திவாகரை வந்து எல்லாருமே சைலண்ட் ஆக்க வச்சு இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து செமையாக வந்து கோவப்பட்டு ஒரு வார்த்தைகளை வந்து விட்டுட்டுருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்து இப்படியே தான் வந்து போகும் போல். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒரு சண்டையை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.